இந்த நேரத்திலே கர்த்தாதி கர்த்தரை கொஞ்சம் கூட துதித்து இந்த 5வது வார்த்தையை உங்கள் முன்பாக நான் பேச இருக்கிறேன். 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். இதற்கு ஆதாரமாக யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 28-29. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாய்ந்தத்தில் நீட்டி கொடுத்தார்கள். 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். கர்த்தாவே, உம்முடைய சிலுவையின் நீர் மொழிந்த மொழிகளை நாங்கள் தியானிக்கும் போது உம்முடைய கிருபையும் அன்பும் எங்களை நிறைக்கத்தக்கதாய், அதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்விலே அதை செயலாக்கிக் கொள்ளத்தக்கதாய், எங்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணத்தக்கதாய் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுவோம். எல்லா துதி கனம் உமக்கே செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தாகமாய் இருக்கிறேன். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது. நாம் சொல்வோம், தாகம், எனக்கு தாகம் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தாகத்தை நாம் சந்தித்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியோடு தொடங்க இருக்கிறேன். இயேசுவானவர் ஒரு ராத்திரிக்கு முன்பாக, இந்த நாளின் முன்னின ராத்திரியிலே அவர் பாடுபட்டார். அவர் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டார். பல ப்ராசஸ் அவர் போய்கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஆகாரம் குடித்ததாகவோ அல்லது அவர் ஒரு தண்ணீர் குடித்ததாகவோ எதை உட்கொண்டதாகவும் நம்முடைய வேதத்திலே காணப்படவில்லை. அவர் ஒன்றும் இல்லாதபடி இப்ப சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். மிகவும் மிகவும் அவர் பாதிக்கப்பட்டவராய், உடல் அளவிலே பாதிக்கப்பட்டவராய் அவர் இப்பொழுது சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். அந்த வேளையிலே நாம் இங்கு பார்க்கிறோம், அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் தாகமாய் இருப்பதற்கு முதல் காரணம் அவருடைய உடம்பு அல்லது அவருடைய உடம்பு விடாய்த்து போயிருக்கிறது அல்லது ரொம்ப டயர்டா இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது மனுஷிகமா நமக்கு ஒரு மனுஷனுடைய உடம்புலே ஒரு 60% வாட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் அவர் தீர்த்திருப்பார். ஏன்னா கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய வேர்வைகள் இரத்த துளிகளாய் மாறி இருக்கிறது. அப்ப அவருடைய பாடியில, அவருடைய உடம்புல ஒரு தண்ணீர் கூட இல்லாத நிலையிலே அவர் விட்டாய்த்து போயிருக்கிறார். அந்த நேரத்திலே அவர் தாகமாய் இருக்கிறார் என்பது நாம் எல்லாரும் அறிந்த ஒன்று. ஆனால் இந்த நேரத்திலே நான் உங்களோடு சொல்ல விரும்புவது, தேவன் இயேசுவானவர் இந்த உலகத்திலே பிறந்த போது அவர் மனிதனாய் பிறந்தார். இது தேவ திட்டம். அவர் பிறந்த போது, மனிதனாய் இருந்த போது அவர் 2 முகமாய் செயல்பட்டார். ஒன்று தேவனுடைய குமாரனாய், இன்னொன்று மனுஷனுடைய குமாரனாய். எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இந்த 7 வார்த்தைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முதலாவது வார்த்தை, 2வது வார்த்தையை நாம் பார்க்கும்போது, அவர் இந்த முதலாவது 2வது வார்த்தையை நாம் பார்க்கும்போது அவர் ஒரு தேவ சாயலுடைய மனுஷனாய் அவரை சித்தரித்து மற்றவர்களை மன்னிப்பதும், மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்து பரதேசியிலே இருப்பாய் என்று சொல்வதும் ஒரு மனுஷ சாயல் அல்ல, அல்லது மனுஷன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். அவர் உலகத்திலே ஊழியத்தை செய்த போதும் இதைதான் நிலைநாட்டினார். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமானால், நம்முடைய வேதத்திலே அவர் படகிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு அடித்தட்டிலே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். இது மனிதன் ஒரு டயர்டா இருக்கும் போது செய்யக்கூடிய காரியம். அடுத்த நிலையிலே பார்க்கும் போது இன்னொரு முகம், தேவ சாயல், அந்த காற்றையும் கடலையும் அதட்டின விதம். ஒவ்வொரு அற்புதங்களையும் நாம் பார்த்தோமானால் தேவனுடைய குமாரன், மனுஷனுடைய குமாரன். இது யாராலும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளால வர முடியாது. ஆனா இந்த வசனத்தின் மூலமாக நாம் இன்று தியானிக்க போறது, நமக்கு தேவனுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை இந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு பறைசாற்றுகிறார். தேவ மனுஷ சாயல் மூலமாய் முதலாவது நான் சொல்ல வருவது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது எப்படி நீங்க கேட்கலாம். தாகமாய் இருக்கிறேன், உடல் எல்லாம் ரொம்ப விடாய்த்து போயிட்டு, ரொம்ப டயர்ட், பசி, தாகம், பட்டினி என்பது ஒரு தரித்திர நிலைமையை குறிக்கிறது. நமக்கு பழைய பாட்டுல தெரியும். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47-48. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில்
நீ மனமகிழ்ச்சியோடே களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைப்பட்டு பட்டினியோடும் தாளத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். இது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொன்ன, அவர்கள் தன்னுடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் போனார்கள் என்றால், அதான் முதல் வாசிக்கிறோம். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடு களிப்போடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனால் என்ன சாபம் வருமா? பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும். 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பட்டினி, தாகம், நிர்வாணம் என்பது ஒரு தரித்திரத்தை குறிக்கிறது, ஒரு இல்லாமையை குறிக்கிறது. நம் தேவன் சிலுவையில் இந்த தாகமா இருக்கிறேன் என்ற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை தானே அக்செப்ட் பண்ணியிருக்கிறார். தான் இப்பொழுது அதை அவருடைய மேலில் அவருடைய அவர் எடுத்திருக்கிறார். அப்ப அந்த தாகம் வரும்போது தரித்திரராகிவிட்டார். எதற்காக தரித்திரரானார் நமக்கு தெரியும். சிலுவை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மன்னிப்பு, நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு மன்னிப்பை தந்திருக்கிறார். அடுத்தது அந்த கள்ளனுடைய வாழ்விலே அவருக்காக பரதேசியை கொடுத்திருக்கிறார். அவர் அந்த தன்னுடைய எல்லா காயங்களையும் சுமந்தார். இப்பொழுது அவர் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுகிறார்? நம்முடைய தரித்திரத்தை மாற்றுவதற்காக, நம்முடைய தரித்திரத்தை மாற்றி நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்காக அவர் தரித்திரனானார். தட் இஸ் கிளியர். இங்க வசனத்துல கிளியரா கொடுத்திருக்கு எதற்காக, எந்த நோக்கத்திற்காக சிலுவையிலே வந்தார் என்பதை அவர் இந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற வசனத்தின் மூலமாக அழகாக சித்தரிக்கிறார். இன்று நாம் நினைப்போம், நமக்கு அது இல்லை இது இல்லை, தரித்திரரை இருக்கிறோமே அப்படின்னு. பாவத்தின் நிமித்தம் தரித்திரரான நாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டோமானால் நாமும் அவரை போல இப்பொழுது அவர் ஐஸ்வர்யராய் பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார் அல்லவா, அது போல இருப்பார் என்று இன்று நமக்கு ஒன்று கூட நினைவுபடுத்துகிறார். தரித்திரர் ஐஸ்வர்யராகும்படி தேவன் சிலுவையிலே தாகமாய் இருக்கிறேன் என்று கூறினார். அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறோமே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கு. அப்ப நம்ம எல்லாம் யாருக்கும் ஐஸ்வர்யவான்கள். அவருடைய தரித்திரம், அவர் தரித்திரராகிவிட்டார், தாக்கமாயிட்டார். இப்போ கிராஸ்ல எல்லாத்தையும் வெற்றி சிறந்தாச்சு. நம்ம அப்போ ஒரு நாளுமே எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, சிலுவையில நீங்க எல்லா தரித்திரத்தையும் எடுத்து போட்டுட்டீங்க, நான் ஐஸ்வர்யம், எல்லாத்துலயும் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்பது நாட் ஓன்லி நம்ம பொருள் பணம் அல்ல, நம்முடைய ஆவியின் கனிகள், அதுதான் ஐஸ்வர்யம். நம்முடைய ஆவியின் கனிகள்ல நம்ம ஐஸ்வர்யமா இருக்கிறோமா? எதுல நம்ம இன்று குறைபட்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். 2வது ஆண்டவர் பறைசாற்றுகிற காரியம் தாகமாய் இருக்கிறேன் என்றால், மனுஷ சாயல் மூலமாய் தேவ சாயலின் பண்புகளை வெளிப்படுத்துகிறார். தாகமாய் இருக்கிறேன் கேட்டது நீங்க சொல்லுங்க, எப்படி ஒரு மனுஷ சாயல வெளிப்படுத்துகிறார்? நம்ம இப்ப சொல்லுவோம், அவர் தாகமாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லியிருக்காரு? ஒண்ணு பிக்சரைஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு சிலுவையில தொங்கிட்டு இருக்காங்க, அவருக்கு ஃபேவரா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. யார்? அவங்க அம்மா கிளேயோபாள் மரியாள், மகதலேனா மரியாள், யோவான். இவங்க ஒரு குறிப்பிட்ட குரூப். மீதி மெஜாரிட்டி மக்கள் இருந்தது யாரு? அவரை எதிர்த்தவர்கள், அவருடைய எனிமீஸ், அவரை அடித்தவர்கள், அவரை துப்பினவர்கள், அவரை காயப்படுத்தினவர்கள், அவரை குட்டினவர்கள், அவருக்கு இரக்கமற்று நடந்தவர்கள், 39 அடிகள் கொடுத்தவர்கள், அவ்வளவு பேர் முன்னாடி இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து நான் இன்று சொல்லுகிறேன், நாம் மனுஷ சாயலில் இருக்கிறோம். இப்படி நம்மை கஷ்டப்படுத்துகிறவர்களை நாம் பார்த்தால் என்ன சொல்லுவோம்? நம்ம அவரிடம் உதவி கேட்போமா? இப்ப நம்மளதான் ஒரு ஆள் திட்டுறாங்க அப்படின்னு வச்சா, நாளைக்கு போய் நம்ம ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், நல்லா திட்டுறாங்க நம்மள, அவங்களோட உதவி கேட்க மாட்டோம், அல்லது நம்முடைய காரியத்தை அல்லது ஹெல்ப்பை நம்ம கேட்கவே மாட்டோம். இயேசுவானவர் இங்கு என்ன சொல்லுகிறார்? யாரை பார்த்து? அல்லது அங்க இருந்தவர்கள் மெஜாரிட்டியானவர்கள் அவருடைய எனிமீஸ் தான், அவரை எதிர்த்தவர்கள் தான், அவர் தேவனுடைய குமாரன் அல்ல என்று சாட்சி பகர்ந்தவர்கள் தான் அங்கு அவருடைய சிலுவையிலே இருந்தார்கள். ஆனால் அவர் தம் தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். இதைதான் நான் சொல்லுகிறேன், மனுஷ சாயல் மூலமாய் தேவனுடைய சாயலை தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். தாழ்மை. இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட நம்ம குடிக்கிறேன்னா நம்ம சொல்லுவோம், ஒரு பச்சை தண்ணி கூட நான் எனக்கு வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அததான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. அப்படி சொல்லாத மகனே, என்னுடைய சாயலை நீ எடு, தாழ்மை. அவங்கள்ட்ட கேட்கிறாரு, தாகமா இரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, நான் குடிக்கட்டும். நம்ம மனுஷனுடைய காரியங்கள் அல்லது மனுஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை மாற்றுவதற்கு
அவர் இவ்வாறு கூறுகிறார். அதுக்கு ஆதாரமாக நான் பவுல் எழுதின சுவிசேஷம் பிலிப்பியர் 2:6 எப்படி கூறப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எவ்வளவு தாழ்மையா இருந்திருக்கார், இந்த சிலுவையில தாழ்மையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மூன்றாவதாக நான் சொல்ல போறது, மனுஷ சாயலா இருந்தும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு அவ்வளவு கான்சியஸா இருந்திருக்கார், நிறைவேற்றுவதில் வல்லவராய் இருந்திருக்கார். நான் அவரு ஜீசஸ் மனுஷகுமாரன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இந்த யோவான்ல தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தி தேவனுடைய வசனம் வெளிப்படுவதற்கு அடையாளமாய் காணப்படும். நம்ம வசனத்தை வாசித்தோம், ஃபர்ஸ்ட் யோவான் 19 வாசித்தோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வசனம் நிறைவேற. அப்ப இன்று நமக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த சிலுவையிலே அறைந்த நாளை நாம் நினைவு கூர்ந்திருக்கும் போது அவர் நம்மகிட்ட சொல்லுகிற ஒரே வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஒவ்வொரு வார்த்தையும் கடைபிடிக்கிறோமா? இவ்வளவு டார்ச்சர் பண்ணி அவரை காயப்படுத்தி துப்பி குட்டி வேதனை தவித்த ஆண்டவர் நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லவில்லை ஒருபோதும். சிலுவையிலே ஒரே ஒரு வார்த்தை அவருடைய வேதனையை குறித்து சொல்லுகிறார், அவர் தாகமா இருக்கிறேன் என்று. அந்த தாகத்தையும் அவர் அவருடைய எனிமீஸ் முன்னாடி தான் சொல்லியிருக்கார். அவருக்கு அதுக்கு பதில் கிடைத்ததாய் தெரியவில்லை, ஆனால் அடுத்தது நிறைவேறத்தக்கதாக சொல்லியிருக்கார். பிதாவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அந்த வேதனையிலும். இந்த வேதத்துல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னா என்ன, எப்படி ஆண்டவருக்கு கொடுக்கலாம்? நம்ம நம்முடைய வேதம் நம்முடைய கையில் காணப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் உணர்ந்தவர்களாய் அறிந்தவர்களாய் இருக்கும் போது அதை கடைபிடிக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பது என்றைக்கு காலையில நம்ம எழும்பும் போது we have to self evaluate, நம்மளை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியது அவசியமாய். இன்று நாம் வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம், அநேக வார்த்தைகளை கேட்டோம், மன்னிப்பு கேட்டோம், ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டோம், ஆண்டவருடைய பொறுப்பை ஒப்படைக்கிற தன்மைகளை கேட்டோம். எல்லாவற்றையும் அறிந்த நீ நாளைக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அன்று இதை கேள்விப்பட்டாயே உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் ஒரு நாள் நியாயத்திற்கிலே நம்மை பார்த்து கேட்பார். இன்று அவரும் வேத வசனங்களை நிறைவேற்றுவதில் வல்லவராய் காணப்படுகிறார். அதன் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மத்தேயு சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறது என்றால், மத்தேயு 5:17 நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். யோவான் 7:15 சொல்லுகிறது, இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு வேணும்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்ட எல்லாமே அவர் எப்படி இருந்தாரோ அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு தான் வேதம் இயேசுவானவர். அப்போ இந்த சிலுவையிலே அவர் மொழிந்த தாகமாய் இருக்கிறேன் என்பதற்கு விடாய்த்து போனது உண்மை. ஆனால் அவர் வேத வசனங்களை நிறைவேறத்தக்கதாய் வந்திருக்கிறார். தன்னை தாழ்த்தி அந்த தாழ்மையின் ரூபத்தை காட்டுவதற்கு இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார். தரித்திரரானேன் என்ற வசனத்தை நிரூபப்படுத்தி நாம் எல்லாரையும் ஐஸ்வர்யலாக்கும்படி வந்திருக்கிறார். நாலாவதாக ஒன்று கூட சொல்லுகிறேன், மனுஷ சாயலா இருந்து பரலோகத்தின் தேவன் மேல் ஒரு தாகத்தை ஏற்படுத்துகிற விதமாய் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்றேன். அதுபோல அவர் தாகமாய் இருக்கு நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவருக்கு எல்லாம் முடிந்தது. இந்த வசனத்தை ஒன்று கூட ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் இந்த வேதத்தை இதை முடிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் முடிந்துச்சு. பட் தாகமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறது ஒரு கேரக்டர் என்னன்னா, ஒரு திருப்தி இல்லாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும். என்ன திருப்தி இல்ல ஆண்டவருக்கு? முதல்ல நம்மளை பற்றி சொல்லியாச்சு. அவர் என்ன திருப்தி இல்ல, பிதாவின் சமூகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இஸ் லாங்கிங் ஃபார் ஹிஸ் ஃபாதர். எப்பவுமே அவரையே நோக்கி பார்க்கிற அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார். இன்றைக்கு நாம் இந்த சிலுவையிலே அவரை குறித்து தியானிக்கும் போது அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து தியானிக்கும் போது அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் தியானித்து அதை போல நடப்போமானால் அவர் பெற்ற தேவ சாயலை நாம் பெற முடியும் என்பது வேதம் சொல்லுகிறது. வேதத்தின் அடிப்படையில் நாம் சொல்லுகிறோம், அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நாம் இருக்கும்படியாக அந்த ஒரு பெரிய வாக்கியத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அதுதான் இன்று நாம் உங்களோடும் என்னோடும் பகிர்ந்து கொள்ளுகிற காரியம். தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு பேசி இருக்கிறார். சோ தாழ்மைப்படுவோம், நாம் ஐஸ்வர்யா இருப்போம், வேத வசனங்களை நாம் தியானித்து அதன்படி செயல்படுவோம்.
எப்போதும் பிதாவோடு ஒப்புரவாகுவதற்கு எண்ணத்தோடு காணப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.